ஓம் ஸ்ரீ வராகிதாயே போற்றி. என் அன்பு குழந்தையே, கோடி மனிதர்கள் இருக்கும் இடத்துல நான் உன்னை தேடி எதுக்காக வந்து வாக்கு சொல்ல வந்தேன் தெரியுமா? ஏன்னா எத்தனையோ பேர் இந்த பூமியில் இருந்தாலும் என்னை மனசார நினச்சி நம்பக்கூடிய சில பிள்ளைகளில் நீயும் ஒருவனாக இருக்க. அப்படி இருக்கும்போது ஒரு தாயாக நான் இருந்து என் மகளாகிய உனக்கு உன் வாழ்க்கையில் நல்லதை நடத்தி கொடுக்க வேண்டிய பொறுப்பு இருக்கிறதால தான் எல்லா அதிர்ஷ்டங்களையும் உன் வாழ்க்கையில் அள்ளி கொடுப்பதற்காகவே உனக்காக வாக்கு கொடுக்க வந்தேன் என் செல்லமே. உன் வாழ்க்கையில் எல்லாரும் உன்னை புரிஞ்சுக்கிட்டவங்களாகவும் இல்லை, புரிந்து கொள்ளாதவர்களாகவும் இல்லை. உன்னுடைய உணர்வுகளை புரிஞ்சு அதற்கேற்றாற் போல நடக்கக்கூடிய மனிதர்கள் இந்த உலகத்தில் இல்லைங்கிறது எனக்கு தெரியும். ஆனால் அதுக்காக நீ போராடிக்கிட்டே இருக்க வேணாம். யார் தானாகவே சுயமாக யோசிச்சு உன் மதிப்புகளுக்கு உன்னுடைய உணர்வுகளுக்கு சரியான விஷயத்தை செய்கிறாங்களோ, நீ நினைப்பதை செஞ்சு உன்னை சந்தோஷப்படுத்தணும்னு நினைக்கிறாங்களோ, அவங்கள உன் வாழ்க்கையில் கொண்டு வந்து சேர்க்க வேண்டிய பொறுப்பை நான் ஏற்றுக்கிறேன் என் செல்லமே. மனிதனுடைய உடல் என்பது ஒவ்வொரு காலகட்டத்திலும் ஒவ்வொரு மாதிரி மாறிக்கிட்டே தான் இருக்கும். இப்போது உனக்கு வயசு ஆக ஆக அழகான முகமெல்லாம் சுருக்கமடையும். திமிராக தெளித்து நிற்கக்கூடிய உடலெல்லாம் தளர்ந்து போகும். ஆனால் அழகான உன்னுடைய உள்ளமும் சிறப்பான உன்னுடைய எண்ணங்களும் ஒருபோதும் மாற்றம் இல்லாமல் அப்படியே தான் இருக்கும். அந்த உன்னுடைய உண்மையான அன்புக்கும் பாசத்துக்கும் அழகான உள்ளத்துக்கும் கட்டுப்பட்டு தான் இந்த வராகியம்மா உனக்கான நல்லதை செய்கிறதுக்காக உன்னை தேடி வந்திருக்கே என் செல்லமே. எப்போவுமே அன்போ பாசமோ அக்கறையோ அளவுக்கு மீறினா அதை அனுபவிக்கிறவங்களுக்கு ரொம்ப சங்கடத்தை கொடுத்துரும். அன்பாக இருந்தாலும் அக்கறையாக இருந்தாலும் நீ அளவோடு கொடுக்கும்போது தான் அது அவங்க மனசுக்கு சந்தோஷத்தை தரும். இதை எப்போவுமே புரிஞ்சுக்கோ. உப்பும் சர்க்கரையும் எப்படி வெள்ளையாக இருக்கோ, அதை அதிகமாக எடுத்துக்கிட்டால் உடல் ஆரோக்கியத்துக்கு கெடுதலோ, அதே போல் நீ வெகுளித்தனமாக வெள்ளந்தியாக இருக்கிறதும் ரொம்ப யதார்த்தமாக உண்மையாக அன்பாக பாசமாக இருக்கிறதும் கூட அளவுக்கு மீறும்போது உன் மேலே அது எரிச்சலை உண்டு பண்ணிடும். பார்த்து நடந்துக்கோ என் செல்லமே. துன்பங்கள்ங்கிறது உன் வாழ்க்கையில் உனக்கு மட்டும்தான் நான் கொடுத்துருக்கேன்னு நினைக்காத. இந்த உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லா மனித பிறவிகளும் வாழ்க்கையில் சில காலகட்டத்தில் அனுபவிக்க வேண்டிய கஷ்டங்கள் தான் துன்பங்களாக அவங்களுக்கு வந்து சேருது. துன்பங்கிறது நீ பெருசாக நினைக்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. அது மரத்திலிருந்து உதிரக்கூடிய ஒரு சாதாரண இலைகள் போல தான். மரத்திலிருந்து வெயில் காலம் வந்த பிறகு முடிஞ்ச பிறகு இலைகள் உதிர்வதை பார்த்திருப்பதான? இலையுதிர் காலம் எப்படி மரத்துக்கு இருக்கோ அதே போலதான் மனிதர்கள் வாழ்க்கையிலையும் துன்பகாலம்னு ஒன்று இருக்குது. துன்பகாலம் முடிஞ்சு அவங்களுக்கு இன்பகாலம் வந்தே தீரும். எப்படி மரத்தில் இருக்கும் இலைகள் எல்லாம் உதிர்ந்த பிறகு புது இலைகள் துளிர்த்து தளிர்விட்டு அதிலிருந்து செடி காய் கனின்னு எல்லாம் வருதோ, அதே போல் உன் வாழ்க்கையிலையும் கஷ்டங்கள் எல்லாம் உதிர்ந்து போயிட்டு அதற்கு பிறகு உனக்கு பிடிச்ச உனக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய புத்தம் புதுசாக புத்துணர்ச்சியான மாற்றங்கள் நிறைஞ்ச நல்ல வாழ்க்கை உனக்கும் அமையும் என் செல்லமே. நம்பிக்கையோடு காத்திரு. இது வரைக்கும் உன் வாழ்க்கையில் நடந்த எல்லா கெட்ட விஷயங்களுக்கும் நன்றி சொல்லு. ஏன்னா அந்த கெட்ட விஷயங்கள் தான் இனிமே உன் வாழ்க்கையில் உனக்கு தேவையான நல்ல விஷயங்களை நடத்தி கொடுக்க போகுது. எல்லா கெட்டதிலும் நான் ஒரு நல்லதை ஒழிச்சு வச்சிருப்பேன்றது உனக்கு தெரியும் தானே. சந்தோஷத்தையும் சோகத்தையும் எப்போதுமே ஒரே மாதிரி நினைக்க ஆரம்பிச்சிட்டினா அது உனக்கு பெருசாக துக்கத்தை கொடுக்காது. யாருக்கு தான் கஷ்டம் இல்லை, யாருக்கு தான் பிரச்சனை இல்லை. உன்னை பெற்றவங்க அனுபவிக்காத கஷ்டத்தையும் பிரச்சனைகளையுமா இப்போ நீ அனுபவிச்சுக்கிட்டு இருக்க. அவங்க வாழ்ந்த வாழ்க்கை வேற, அவங்க வாழ்ந்த காலம் வேறாக இருக்கலாம். ஆனால் அவங்கள விட உன் வாழ்க்கை எவ்வளவோ நல்லா சொகுசாக இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். உன்னை விட அவங்க ஒவ்வொரு சின்ன சின்ன அடிப்படை விஷயத்துக்கும் பெருசாக கஷ்டப்பட்டு தான் உன்னை வளர்த்து ஆளாக்கி படிக்க வச்சு இந்த நிலைமையில உட்கார வச்சுருக்காங்க. உன்னை பெற்றவர்களின் வாழ்க்கையோடு ஒப்பிடும்போது உன் வாழ்க்கை ஒன்றும் அவ்வளவு பெருசாக கஷ்டங்கள் இல்லைன்றத நீ உணர்ந்துக்கிட்டு உன்னை பெற்றவங்களையே உன் வாழ்க்கைக்கான முன்மாதிரியாக எடுத்துக்கிட்டு வாழ ஆரம்பியேன்னு சொல்லவே. உன்
உன்னை சுற்றி இருக்கிறவங்க எல்லாரும் உனக்கு தெரிஞ்சவங்களாகவும் தெரியாதவங்களாகவும் சொந்தக்காரங்களாகவும் சொந்தங்கள் இல்லாத சுயநலக்காரர்களாகவும் இருக்கலாம். ஆனால் எப்போதும் யாருக்கிட்டையும் உரிமையாக இருக்கணும், உரிமையை எடுத்துக்கணும்னு நினைக்காத. அவங்க உனக்கு எந்த அளவு மரியாதை கொடுக்குறாங்களோ, எந்த அளவுக்கு உன்னை தூரமாக வச்சுருக்காங்களோ, நெருக்கமாக வச்சுக்கிறாங்களோ, அந்த அளவுக்கு நீயும் நடந்து கொள்ள தயாராகு. நீ பாட்டுக்க நம்ம சொந்த பந்தம், நம்ம உறவுதானான்னு உரிமை எடுத்துக்கலாம். ஆனால் நீ என்கிட்ட உரிமையாக எதையும் எதிர்பார்ப்பதே தவறுங்கிறத ஏதாவது ஒரு சூழ்நிலையில் உன் உறவுகள் உனக்கு கற்றுக் கொடுத்துருவாங்க. இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மனிதர்கள் யாருமே யாருக்கும் அவ்வளவு சுலபமாக எதையும் விட்டு கொடுக்கவோ அல்லது அடுத்தவங்களுக்கு எதையாவது செஞ்சு கொடுக்கவோ உரிமையை கொடுக்கவோ நினைப்பது கிடையாது என் செல்லமே. எல்லாருமே அவங்க குடும்பம் நல்லா இருக்கணும், அவங்க குடும்பத்தில் உள்ளவங்க முன்னுக்கு வரணும். அவங்களுக்குள்ள என்ன வேணாலும் சண்டை போடுவாங்க, சமாளிச்சுக்குவாங்க, அப்புறமா சேர்ந்துக்குவாங்க. இதில் சொந்தம் பந்தம்னு அடுத்தவங்க வந்து தலையிடக்கூடாது, யாரும் உரிமை எடுத்துக்கிட்டு முன்னால் வந்து நிற்கக்கூடாதுன்னு யோசிக்கக்கூடிய கலிகால உலகமாக இது எப்போதோ மாறிடுச்சு. அதனால தான் நீயா உரிமை இருக்குது நினச்சிக்கிட்டு எங்கேயும் ஆளாக போய் நின்று பேசாதன்னு சொல்கிறேன். நீ எப்போதும் பணிவோடு இரு. பணிவோடு அமைதியாக இருப்பது ஒன்றும் பலவீனம் கிடையாது என் செல்லமே. பணிவு என்பதே ஒரு மிகப்பெரிய பலம்தாங்கிறத நீ புரிஞ்சுக்கணும். அமைதியாக இருக்கிறவங்க கோழை கிடையாது, அதிபுத்திசாலிகள். நீயும் அமைதியாக இருந்து அதிபுத்திசாலித்தனமாக எல்லாத்தையும் யோசித்து உனக்கான வாழ்க்கையை மேம்படுத்த முயற்சி செய் என் செல்லமே. உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்கெல்லாம் உதவி தேவைப்படும் போது நீ எதுவும் செய்யாமல் சுயநலமாக உன் வாழ்க்கையை பார்த்துக்கிட்டு மட்டும் இருந்துட்டு அப்புறம் உனக்குன்னு ஒரு தேவையோ உதவியோ தேவைப்படும் போது அவங்க உனக்கு வந்து உதவி செய்யணும், அவங்க பொதுநலமாக இருக்கணும்னு எதிர்பார்த்தியா அது தப்பு தானே. முதல்ல நீ போய் அவங்களுக்கு அவசர காலத்தில் உதவி செஞ்சியான்னு யோசி. அவங்க தேவைப்படும் போது அவங்க கஷ்டப்படுறாங்க, வருத்தத்தில் இருக்காங்கன்னு தெரியும் போது நீ போய் அவங்களுக்கு ஆளாக நின்று உதவி செஞ்சியான்னு யோசி. அப்புறம் யோசிச்சுட்டு அவங்க ஏன் நமக்கு உதவி செய்யலைன்றத ரெண்டாவதாக யோசிக்கலாம் என் செல்லமே. இந்த உலகத்தில் இருக்கும் மனிதர்கள்லாம் இப்படி தான் இருக்காங்க. தான் யாருக்கும் உதவி செய்கிறத பற்றி யோசிக்கிறதில்ல. ஆனால் எல்லாரும் வந்து தனக்கு உதவி செய்யணும், தனக்கு ஆதரவாக நிற்கணும், தனக்கு கை கொடுத்து கை தூக்கி விடணும்னு யோசிக்கிறது எந்த வகையில் சரியாக இருக்கும்? எப்போவுமே அடுத்தவங்கள போல வாழணும் நீ நினைக்காத. அவங்கவங்க வாழ்க்கையில் அவரவர்களாகவே வாழ்வது தான் அழகான வாழ்க்கையாக இருக்கும். அடுத்தவங்க வாழ்க்கையை பார்த்து நம்மளும் அதை போல வாழலாம்னு நினச்சி அந்த நிழலை நம்பி நீ நிஜத்தை விட்டுடக்கூடாது. நீ மட்டும்தான் நிஜம், உன் வாழ்க்கை தான் உனக்கு உண்மை. இந்த உண்மையான வாழ்க்கையை நிஜமாக நீ வாழணுமே தவிர அடுத்தவன் வாழக்கூடிய வாழ்க்கையில் அவங்க வாழ்க்கையில் என்ன நடக்குது, எப்படி சம்பாதிக்கிறாங்க, எப்படி வருமானம் வருது, எப்படி சமாளிக்கிறாங்க, என்ன செய்கிறாங்கன்னு எதுவுமே தெரியாத அந்த நிழலை பார்த்து நீயும் அதே போல் வாழணும்னு ஆசைப்படுறது எப்படி சரியாக இருக்கும் என் செல்லமே. எப்பவும் நீ நீயாக இரு. ஒவ்வொருத்தர் வாழ்க்கையை பார்த்து பார்த்து தான் அவங்கவங்களுக்கு உரியதை அவங்கவங்களுக்கு அமைச்சு கொடுத்துருக்கேன். உனக்கு அமைஞ்ச வாழ்க்கையில் நீ என்ன செய்யணுமோ அதை செஞ்சுக்கிட்டு போய்கிட்டே இரு. ஒரு மனிதனுக்கு உண்மையான சொத்துங்கிறது கோடி கோடியாக சம்பாதிச்சு சொந்த வீடு கட்டுறதும் கார் வாகனம் வசதி வாங்குறதும் கிடையாது. நோய் நொடி இல்லாத உடலும் கவலையும் வேதனையும் இல்லாத மனசும் தான். அதை முதல்ல உனக்கு நான் சீக்கிரம் கொடுத்துட்றேன். நோய் நொடி இல்லாத நல்ல ஆரோக்கியமான உடலையும் கவலை இல்லாத வேதனை இல்லாத சுத்தமான சந்தோஷமான மனசையும் கொடுத்துட்டு அப்புறமா உன் கனவுகளை நனவாக்கி சொத்துகளையும் சுகங்களையும் உனக்கு சேரும்படி இந்த வராகியம்மா நான் அற்புதம் செய்ய போகிறேன். கோடியில் ஒருத்தருக்கு மட்டுமே நான் கொடுக்கக்கூடிய இந்த வாக்கை உனக்காக கொடுக்கிறேனேன் செல்லவே. நான் சொல்கிறத மட்டும் கேட்டு நடந்தீனா உன் வாழ்க்கை ரொம்ப நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கும். அதாவது யாராவது உன்னை கோபப்படுத்தும் போது, யாராவது உனக்கு கோபம் வரும் மாதிரி பேசும்போதும் நடந்து கொள்ளும் போதும் நீ எதுவும் பேசாமல் அமைதியாக மௌனமாக இரு.
யாராவது நீ வேணா, நீ தேவையில்லைன்னு உன்னை விலக்கி வைக்கும்போது நீயும் பொறுமையாக விலகி நிற்க பழகு. யாராவது உன்னை பாராட்டி பெருமைப்படுத்தி பேசுகிறாங்கன்னா அந்த நேரத்தில் துள்ளி குதிக்காம அமைதியாக எந்தவித உணர்ச்சிகளையும் முகத்தில் காட்டாம அதை ஏற்றுக்கொள்ள பழகு. இதையும் தாண்டி யாராவது ஏதோ ஒரு சூழ்நிலையில் உன்னை உதாசீனப்படுத்தும் போது மனசு உடைஞ்சு போகாம தைரியமாக இருக்க பழகு. யாராவது உன்னை அவமானப்படுத்தும் போது நீ தவறி போய் கூட அழுதுடக்கூடாது என் செல்லமே. ஏன்னா அவங்க உன்னை அவமானப்படுத்துகிறதே உன்னை பிடிக்காம வெறுத்து உன்னை கோபப்படுத்தி கண்கலங்க வைக்கணுன்ற அந்த சூழ்நிலைக்காக தான். அப்படி இருக்கும்போது உன்னை அவமானப்படுத்துகிறவங்க முன்னால் நீ கண்ணீர் விட்டு அழுது தோற்று போயிடக்கூடாது என் செல்லமே. எப்படியாவது உன் கண்களை பிடிச்சிக்கிட்டு, அதாவது கண்ணை சிமிட்டிக்கிட்டே உன் கண்ணீரை கட்டுப்படுத்திக்கிட்டு அடுத்தவங்க முன்னால் அழுகாமல் இருக்க பழகு. தோல்வி அடைஞ்சாலும் துணிஞ்சு தைரியமாக எழுந்து நிற்க பழகு. வெற்றி பெறும்போது பணிவோட பவ்யமா அமைதியா பொறுமையா நடந்து கொள்ள பழகு என் செல்லமே. மனிதர்கள் காயப்படுத்தினாலும் கஷ்டப்படுத்தினாலும் அதை கண்டுகொள்ளாமல் கடந்து போக பழகு. இப்படி விலக்கி வச்சாலும் உன்னை பாராட்டினாலும் தூற்றினாலும் திட்டினாலும் தோல்வி அடைஞ்சாலும் வெற்றி வந்தாலும் நான் சொல்கிறதையெல்லாம் சரியாக செஞ்சிட்டினா உன் வாழ்க்கையில் அவ்வளவு சுலபமாக யாராலும் உன்னை அசைக்கவும் முடியாது, உன்னை அழிக்கவும் முடியாது. உன் வாழ்க்கையும் மிகுந்த மன நிம்மதி நிறைஞ்சதாக இருக்கும் என் செல்லமே. அடுத்தவன் உனக்கு துரோகம் செய்கிறதை ஏமாத்துறதை கூட நான் பொறுத்துக்குவேன். ஆனால் உன்னை ஏமாற்றிட்டு உனக்கே தெரியாமல் உனக்கு துரோகம் செஞ்சுட்டு நல்லவங்க மாதிரி உன்கிட்ட வந்து நடிக்கிறாங்க பாரு, அந்த நடிப்பை என்னால் பொறுக்க முடியலை. அவர்களுக்கு தண்டனை கொடுத்தே ஆகணுன்ற எண்ணத்தோடு தான் இப்போது இந்த வராகியம்மா உனக்கு அருள் செய்யவும் அவர்களுக்கு தண்டனை கொடுப்பதற்குமாகவே உன்னை தேடி வந்திருக்கேன்.